புரதச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய சைவ உணவுகளை பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். 1. பருப்பு மற்றும் பயிர் வகைகள். பயிர் வகைகள் அப்படின்னு பார்த்தா பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, ராஜ்மா இந்த மாதிரி எல்லா பயிர்கள்லையும் அதிக புரதம், நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து இருக்கு. இதை முளைக்கட்டியோ சமைச்சோ சாப்பிடலாம். பருப்பு வகைகள் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போன்ற அனைத்து பருப்புகளையும் அன்றாட புரதச்சத்துக்கு பெரிய உதவியா இருக்கும். 2. பால் மற்றும் பால் பொருட்கள். பசும்பாலில் புரதம், கால்சியம் என பல சத்து இருக்கு. தயிர், மோர் இதில் ப்ரோபயோட்டிக் எனப்படும் நல்ல பாக்டீரியாக்களும் புரதமும் இருக்கு. பன்னீர், சீஸ் இதுலேயும் நிறைய புரதம், கொழுப்பு சத்தும் இருக்கு. 3. சோயா பொருட்கள். சைவ உணவில் அதிகம் புரதம் இருக்கிற ஒரு உணவுன்னு பார்த்தா அது சோயா பீன்ஸ். சோயாவில் செய்யக்கூடிய பன்னீர், சோயா சங்க்ஸ் இதெல்லாமும் சாப்பிடலாம். நட்ஸ் மற்றும் விதைகள். பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, பூசணி விதைகள், சியா விதைகள் இந்த மாதிரி விதைகளில் புரதமும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் அதிகமாக இருக்குது. தானியங்கள். முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஓட்ஸ், கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி உணவுகளை குறிப்பிடத்தக்க அளவு புரதம் இருக்குது. இதையும் நம்ம சாப்பிடலாம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தா சைவ உணவுகளில் பெரும்பாலானவை முழுமையான புரதமாக இருக்காது. அதனால ஒரே வேளையில் பருப்பையும் தானியத்தையும், அதாவது சாம்பார் சாதம், பருப்பு தோசை, கிச்சடி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான எல்லா அமினோ அமிலங்களும் கிடைச்சி அது முழுமையான புரதமாக மாறிடும். இந்த உணவுகளை உங்களோட தினமும் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு தேவையான புரதத்தை ஈஸியாக பெறலாம்.